இன்றைக்கி ஒரே ஜாலி மூடு தான்ப்பா. அம்மா வீட்டில் குலதெய்வ வழிபாடா ஸ்வைன்னு காலையில் அங்கே கிளம்பியாச்சு. போனது தம்பிங்களோட ஒரே அட்டுழியும் அழகாக அட்டகாசம் தான். நாங்கள் சின்ன வயசில் பண்ண அலப்பறைகள்லாம் 2 பேர் ஷேர் பண்ணிக்கினேன். தம்பிங்களோட ஒய்ஃபுக்கிட்டலாம் ஷேர் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக விளையாடிக்கிட்டே இருந்தோம். அப்படியே கோயிலுக்கெலாம் போய் முடிச்சுட்டு பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு மதியம் அங்கேயே கறி குழம்புலாம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஈவினிங் வந்ததுமே ஒரு குட்டி தூக்கத்தை போடுறோன்னு நினச்சேன். ஆனால் முடியல, ஒரே வேலை பிஸி. துணி துவைச்சி எல்லாமே மடித்து வச்சுட்டு அப்படியே சாயந்தரம் போல் என்ன சட்னி அரைக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருந்தேன். என் பையன் வந்து எனக்கு மல்லாட்ட சட்னி தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலை நின்றுட்டான். சரி புள்ள மல்லாட்ட சட்னி கேட்குறான்னுட்டு நானும் மல்லாட்ட சட்னி செஞ்சேன். இது கொஞ்சம் வித்தியாசங்க. எல்லோரும் காஞ்ச மிளகா போடுவாங்க, நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கிட்டு உப்பு போட்டு வத்த மல்லாட்டையும் போட்டு அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன். நான் மல்லாட்ட சட்னி ரெடி ஆகிடும். நான் இவ்வளோ நேரம் இவங்களுக்காக மாங்கன்னு இவ்வளோ வேலையும் செஞ்சால் அங்கே வந்து மறுபடியும் திடீர்னு வந்து என் பையன் எனக்கு இட்லி உப்புமா வேணும்னு சொல்லிட்டான். சரி என் பையன் கேட்டால் பரவாயில்ல, என் பெரிய பிள்ளை அதாவது என் கணவரும் என்னுடைய பொண்ணு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எனக்கு இட்லி உப்புமா தான் வேணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நின்றுட்டாங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்றுட்டேன். சரி நம்ம சமைக்கிறதே இவங்களுக்காக தானே, சரி இவங்க விருப்பப்பட்டதே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா தான் செஞ்சுட்டேங்க. உங்கள் வீட்டில் இதை மாதிரி கேட்டிருக்காங்களான்னு சொல்லுங்கள்.